அதாவது 10லே குரு இருப்பவர்கள் பல தொழில் செய்வார்கள். சில பேர் சொல்லுவாங்க 10லே ராகு பல தொழில்னு. ஆனால் 10லே குரு உண்மையிலே பல தொழில் செய்ய வைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொழிலை மாற்றுவீங்க. பயங்கர கால்குலேட்டிவ் மைண்டு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா, அந்த கணக்கு. இப்போ நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில், இப்போ நீங்கள் ஒரு கார்பெண்டர் ஒர்க்குனா இத்தனை அடி தான் ப்ளைவுட் ஆகும் அப்படின்னு உங்களுடைய மனக்கணக்கு போட்டிங்கன்னா அத்தனை அடி ப்ளைவுட் கரெக்டாகும். வேஸ்டேஜ் கம்மியாக செய்யக்கூடிய ஒரு நபர், வேஸ்டேஜ் அதிகமாக ஆகாது. எல்லார்கிட்டையும் போய் கொட்டேஷன் வாங்குறதுக்கும் உங்ககிட்ட கொட்டேஷன் வாங்குறதுக்கும் மெட்டீரியலுடைய காஸ்ட்டை கம்மியாக கொடுப்பீங்க. இவ்வளோ வாங்கினா போதுங்க, இதில் முடிச்சிடலாம். இல்லைங்க, இவ்வளோ வாங்கினா தான் முடிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. லக்னாதிபதி புதனுடைய வீட்டில் இருப்பதால், புதன் என்பவன் கணிதம், கணக்கு போகிறதுல கில்லாடி நீங்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு சந்திரன். இன்னைக்கு நட்சத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில்ய நட்சத்திரம். தனுசு லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சந்திரன், 8ஆம் அதிபதி 8லே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரே கேள்வி, வருமானம் இல்லை என்றால் கணவன் மனைவி வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை தவிர்த்து இந்த ஜாதகர் கேள்வி கேட்டார்னா ஒன்று ஜோதிடம் போய், இல்லை ஜோதிடர் போய். சார் நானே என் மனைவியும் பிரிஞ்சிருக்கிறேன் சார், ஃபினான்ஷியல் பிரச்சனை சார், என் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சார், ஒத்து வரல சார், கொஞ்ச நாள் நல்லா இருந்தால் கொஞ்ச நாள் சண்டை வருது சார், எனக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை ஒரு சைடு, மனைவி சைடு ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதகம் உண்மையை கண்டு, இல்லைனா இந்த ஜாதகம் போய், இல்லை என்றால் சொல்லுகின்ற ஜோதிடர் போய்